பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தைலாபுரம் தோட்டத்திற்கு டாக்டர் ராமதாஸை சந்திக்க வந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சையத். வணக்கம் சையத், இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணல. வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள பட்டானூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாமக இளைஞரணி சங்க தலைவராக தனது பேரன் முகுந்தனை நியமிப்பதாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவித்தார். இதற்கு மேடையில் அமர்ந்திருந்த பாமக தலைவரும் டாக்டர் ராமதாஸின் மகனுமான அன்புமணி கடும் எதிர்ப்பு தெரிவித்து வெளிப்படையாக கருத்து தெரிவித்தார். இதனால் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனிடையே டாக்டர் ராமதாஸ் அன்புமணியினான மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் பாமக மூத்த நிர்வாகிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்காக திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசுடன் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி மற்றும் பாமக மூத்த நிர்வாகிகள் சிலர் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து பாமக சேலம் எம்எல்ஏ அருள் தைலாபுரம் தோட்டத்தில் டாக்டர் ராமதாஸை சந்தித்து அரை மணி நேரத்துக்கு மேலாக பேசினார். அதனைத் தொடர்ந்து டாக்டர் ராமதாஸின் மூத்த மகளும் முகுந்தனின் தாயாருமான காந்தி மற்றும் அவரது கணவர் டாக்டர் பரசுராமன் ஆகியோர் டாக்டர் ராமதாஸை சந்தித்து அரை மணி நேரத்துக்கு மேலாக சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சென்றனர். அதனைத் தொடர்ந்து டாக்டர் ராமதாஸின் பேரன் முகுந்தன் டாக்டர் ராமதாஸை சந்தித்து ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பேசினார். பேசி முடித்துவிட்டு முகுந்தன் சோகமான முகத்துடன் காரில் அங்கிருந்து திண்டிவனத்துக்கு கிளம்பி சென்றுள்ளார். அவருடன் அவர் குடும்பத்தினரும் சென்றுள்ளனர். மீண்டும் தற்பொழுது மாலை நடந்த சந்திப்பிற்கு பிறகு மீண்டும் தற்போது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸை பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அன்புமணியை சந்தித்து விட்டு தற்போது திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸை சந்தித்து பேசியுள்ளார். அவருடன் தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் மற்றும் பாமக நிர்வாகிகள் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். ராமதாஸை சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு தற்போது வருகின்றனர்.